கடக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் நீச வீட்டில் 5ஆம் வீட்டில் நிறைய கிரகங்களோடு இணைந்திருப்பது பிடிவாதமாக இல்லாமல் சூழலுக்கு ஏற்றாற் போல சில விஷயங்களுக்கு முடிவுகளை நீங்க ரிலாக்ஸ் பண்ணி கொள்வது ஒரு நல்ல பலன்கள். குடும்ப வாழ்விலும் சற்று பொறுமையாக இருப்பது, கணவன் மனைவி இருவரும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்ல பலன்கள். ஆனால் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றம், தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், பிரயாணங்களால் ஆதாயம், இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறது. சிலருக்கு வேலை மாற்றங்கள், வேலைக்காக அதிக அலைச்சல்கள், ஏதோ ஒரு அழுத்தம் உணரக்கூடிய நிலையாக தொடர்ந்து காட்டப்படுவது ராகுவுடைய அமைப்பாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்க பெண் தெய்வ வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இவர்களுடைய சுகஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரக நிலைகள் கண்டிப்பாக சந்திரன் விரையாதிபதியாக இருந்து அந்த வீட்டிற்குடைய செவ்வாயும் ஆட்சியாக இருப்பது, அதிர்ஷ்டத்தை நம்பி புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் சிம்மத்தில் உள்ளவர்கள் இன்று சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. புதிய அறிமுகங்களால் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு பொறுமையாக முடிவெடுப்பது மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும். பெண்களால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சஜஷன்ஸாக இருந்தாலும் நீங்க மறுபரிசீலனை செய்வது என்றைக்கும் உங்களுக்கு துலாத்திலிருந்து சுக்கிரன் நகரும் வரை உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். சிம்மத்திற்கு மற்ற நிலையில் உங்களுக்கு ஒரு சராசரியான தொழில் ரீதியிலான ஏற்றம், வருமான உயர்வு, பணி ரீதியிலான வளர்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. முக்கியமாக நீங்க திருமண வாழ்வில் அதிக பொறுமையாக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு அடிஷனல் பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய சந்திரனோடு கூடிய அதிக கிரக இணைவு இன்று 20ஆம் தேதி ஒரு தேவையில்லாத முயற்சிகளை பிடித்துக்கொண்டு அதன் பின்னாலே செல்வதை நீங்க தவிர்ப்பதும், ஒரு பிடிவாதத்தை சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தளர்த்தி கொள்வதும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். தொடர்ந்து உங்களுக்கு பிடிவாதத்தை நீங்க அதிகம் எடுத்துக்கொண்டால் அதிகமான விரயங்களை செய்ய வேண்டிய கட்டாயமாக சில சூழல் ஏற்படலாம். ஓரளவிற்கு நீங்க நிதானமாக இருப்பது, தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு இந்த கன்னிராசி நண்பர்களும் பொறுமையாக இருப்பது, அவசரப்பட்டு உடனடியாக எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஏனென்றால் இன்றைய கிரக இணைவில் உங்களுடைய ராசிநாதன் 10 புதனும் அங்கே இணைந்திருக்கிறார். ரொம்ப நிதானமாக இருப்பது, ஏதோ ஒரு மன எண்ணத்தில் எல்லாமே சரியாகிவிடும் அப்படின்னு அதிர்ஷ்டத்தை நம்பி மட்டுமே ஒரு அலட்சிய முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சற்று பொறுமை உங்களுக்கு உதவும். ஆனால் பொருளாதாரம் ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். தொழில் ரீதியிலான விஷயங்களிலும் இன்று லாபம் சிறப்பாக இருக்கும்.